இந்த படத்தை ஏன் நாங்க பார்க்கணும்? நீங்க வந்து கேட்குற இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு வந்து மன உளைச்சல். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க இதே சொல்றீங்க, விமர்சனம் வந்து நீங்க மீடியாக்காரங்க எழுதுற வச்சுதான் மக்கள் தியேட்டருக்கு வராங்கன்னு சொல்றீங்களா? முதல்ல உங்க படத்துல பலவீனத்தை பட்டியல் போடுங்க. எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படம் யாராலும் எடுக்கவே முடியாது. 10 நாளா வந்து 2 வாரமா வந்து வெறும் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா வந்து இவ்வளவு வந்து குப்பையை கொட்டுறதுக்கான ஒரு இடமா வந்து சில இயக்குநர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல எதுக்கு நானே சொல்றேன், இப்படி எங்க போய் இதை வந்து இந்த குப்பையில வந்து எங்க போய் மாறி ரொம்ப கொண்டாட வேண்டிய படமா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே லேக், அவ்வளவு லேக் இருக்கு படத்துல. அந்த அளவுக்கு மோசமான படம் இது இல்ல. அந்த அளவுக்கு மோசம் நீங்க நான் வந்து ஒரு ரசிகனா தானே படத்தை பார்க்க. என்னைய பொறுத்தவரை நானே வந்து ரசிகன் தான் சார். நான் எடுத்தோடனே மது வேண்டாம், குடிக்க கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னா யாரும் பார்க்க மாட்டான். ஆனா இப்போ உங்களுடைய இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஆனஸ்டா பிஎன்சி ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சில பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க, சிரிச்சுக்கிட்டே கைதட்டிட்டே பார்த்துட்டே இருக்கான். அவங்களை பாதிச்சிருக்கு அந்த படம். இந்த எடியா பூரா நான் ஒரு சர்வே எடுத்தேன், போர் அடிக்காம அழகா சொல்லிட்டு போயிருக்கேன். அந்த மக்கள் இது மிகப்பெரிய கவர்ந்துருச்சுன்னா இந்த படம் வந்து சரியா கையாளப்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த படம் ஒரு படத்தை இந்தியா முழுக்க பார்க்கல. சரவண சக்தி பேசுற டயலாக்கும் சரவண சக்தி பண்ற அட்டூழியத்துக்கும் அங்க கைதட்டி சிரிக்கிறான், கொண்டாடுறான். அப்போ உங்க படம் வந்து இது வந்து ஒரு 50 நாள் ஓடும். 50 நாள் 100 நாள் கூட ஓடலாம். சங்கர் சார் படத்துக்கு குறை சொல்ற கால் இருக்கு, லோகேஷ் இல்ல சார், நீங்க அது தப்பு இல்ல சொல்றேன். இல்ல உங்க படத்துக்கும் சங்கர் சார் படத்துக்கும் நீங்க வந்து ஈக்குவல் பண்ணாதீங்க. படம் மட்டும் தாங்க எல்லாரும் பிடிச்ச மாதிரி எடுக்கணும், போர் அடிக்காம சொல்லணும்ல. இங்க தியேட்டர்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்க? அவங்க உங்கள்ட்ட போய் சொல்லிருப்பாங்க. நான் என்னை மாதிரி இத்தனை டைரக்டர்ஸ் பார்த்துட்டு போய் பாராட்டுப்பா, எல்லாம் போய் சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க வந்து வெளியில போய் தான் நீங்க இங்க வந்து கேட்கற ரிசல்ட் வேற, இந்த கேட்டுக்கு வெளியில நின்று கேட்கற ரிசல்ட் வேறையா இருக்கும். இந்த கதையை பாக்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் நாங்க வந்து எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கறது தெரியுதா? அப்ப இந்த கதையில நீங்க வந்து எதையுமே ரசிக்கல, பாடல்களை ரசிக்கல, இசையை ரசிக்கல, காமெடி எதுவுமே ரசிக்கல. நாங்க ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டரை வந்து 1000 பேர் உட்கார்ற ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எது கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? நான் படம் ரசிக்கிறான். அப்ப அவங்களாம் வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் பாருங்க, 10 பேர் ரசிக்கிறது வேற. நான் இப்பவும் சேலஞ்ச் பண்ணி சரியான ஸ்கிரீன் கொடுங்க, இந்த படத்தை வெற்றி படமா மக்கள் கொண்டு வந்து நிற்பாங்க. உங்க படத்துல வந்து நீங்க அடுத்து நீங்க பாதிக்கப்படக்கூடாது. இந்த ஸ்கிரிப்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய தவறுகள் எதுவும் நீங்க சொல்ற மாதிரி சரவண சக்தி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கான்னு ஃபீல் பண்ணீங்க. ஒரு படம் பார்க்குற அவர் வந்து ஃபைட் பண்ண அப்படிங்கப்பா. ஆனா அது காமெடி. அவர் ஃபைட் பண்ற மாதிரி வைக்கல. நீங்க தாங்க காமெடின்னு சொல்றீங்க. குழந்தைக்கு ஆனா அப்படியே மொட்டையா மண்டையில அடிச்சிடானோ, ஹேர் ஆயில் வாங்கிட்டு அப்படிதானே கொண்டு அந்த சீன். அந்த நீங்க மதுரையில வந்து கைதட்டி சிரிக்கிறானே. ஒரு எல்லாம் ஃபுல்ஃபில்லா ஒரு குவாலிட்டியா ஒரு படத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். வணக்கம் நேயர்களே, நான் கிளாஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் கம் ஹீரோவா பண்ணியிருக்கேன், கதையின் நாயகனாக பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் அங்கையர் கண்ணன். வணக்கம். வணக்கண்ணா. கிளாஸ்மேட் படம் நானும் பார்த்தேன். நீங்க உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை எதுக்காக எடுத்தீங்க அதை சொல்லுங்க. ஏன் இந்த கதையை எடுத்தேன்னா, ஆனா நான் வந்து ஒரு எளிய மனிதனோட உணர்வுல சொன்னாதான் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட போய் ஈஸியா சென்றடைய முடியும். நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதுக்கு நிறைய படங்கள் உதாரணமா இருக்கும். எடுத்துக்காட்டு இந்த பருத்தி வீரன்லாம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு எளிய மனிதனை எங்க தொடுறீங்களோ அவனோட உணர்வுகளை நீங்க ஸ்கிரீன்ல பிரதிபலிச்சாலே நீங்க அவனோட ஒருவன் ஆயிடுவீங்க. ஸோ அவன் அங்கிருந்து உங்களை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்க எடுத்த உடனே வந்து வேற ஒரு ஜானல்ல வந்தீங்கன்னா அக்செப்ட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் தெரிஞ்சு. ஸோ அவனை மாதிரியே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் அவனை ரெசம்பிளன்ஸ் வரும். இதை நான் பண்ணலடா, இது நான் பண்ணலடா, இதை பண்ண அதுதான் அந்த ஒன்றிய விஷயங்கள் இருந்தாதான் நான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா. அதான் அப்போ ஆனா வந்து நீங்க இந்த மது ஒழிக்கிறதுக்கு சம்பந்தமாகவும் மதுக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் நீங்க இந்த விஷயத்துல இந்த படத்துல எடுத்துக்கிட்ட விஷயம் நல்லா இருக்கு. அதுக்காக படம் முழுக்கவே வந்து ஒரு 2 பேரும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுங்கிறது வந்து அடுத்த கதை என்ன அப்படிங்கறத நம்ம வந்து உள்ள போகவே முடியல. இந்த படத்துல வந்து உள்ள கதைக்கான என்ன கேட் ஓப்பன் பண்ணவே இல்லை. எடுத்து அடுத்த சீன் கட் பண்ண அந்த சீன் அடுத்த அப்படியே போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து அது எந்த அளவுக்கு வந்து கவர்ந்து இருக்கும் அப்படின்னு. ஆமா, ஆக்சுவலி நான் வந்து என்னோட எடுத்துக்கிட்ட பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்னால வந்து நான் வந்து குடிக்காதீங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது, குடிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஊர்ல கடை விற்கிறான், அரசாங்கம் நடத்துது. அதே சமயம் நான் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் சொல்லலை, நீ கடையை மூடுங்கன்னு சொல்ல, குடிக்காது எதையுமே சொல்லலை. பட் எந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போனா இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஜனரஞ்சகமா அவங்கள தொட முடியும். அப்ப ஜனரஞ்சகமா அவனை தொடரணும் அப்படின்னா நான் எடுத்தோடனே மது வேண்டாம், குடிக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னா யாருமே பார்க்க மாட்டான்.
ஸோ நான் இதை வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்டா கொண்டு போகணும். அப்போ எனக்கு எடுத்துக்கிட்ட ஒரே ஆயுதம் காமெடி. இந்த காமெடி ஜானர்ல உள்ள கொண்டு போய் கொஞ்சம் பாட்டு கிட்டு கமர்ஷியல் எடுத்து கடைசி வரைக்கும் கொண்டு போனா நீங்க இடையிலே வந்து நீங்க கதை எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, கதை ஆரம்பத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க, 2 பேரும் குடிச்சிட்டே இருக்காங்க, நீங்களா சொல்றீங்களா கதை அது ஓப்பன் ஆனதுனால தான் சொல்றீங்க. இவங்க குடிச்சிட்டே இருக்க என்ன பண்றான், ஒரு படத்துல ஒரு ட்விஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவன் என்னதான் பண்ண போறான், அட என்னடா குடிக்கிறான். அதை பத்தி இப்போ ஒரு கெட்ட விஷயம் பத்தி பேசணும்னு அதை கையில எடுத்தாதான், அதை பத்தியே கொண்டு போனாதான் இடையில மறந்துடுவீங்களே. ஓப்பன் ஷாட்ல குடிக்கிறத வச்சுட்டு நீ கடை ஷாட்ல குடிக்கிறதுல இடையில ஒரு ஷாட் வச்சு அது திருப்பி இதே கேள்வி என்ன கேட்க தெரியுமா, என்ன சார் படத்தை பத்தி அதுக்கு அகைன்ஸ்டா எடுத்துட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் வந்து அட் சேம் டைம் மொத்தமா கண்டினியூஸா இல்லாம இடையில நீங்க நிறைய சென்டிமெண்டல்ஸ் இருக்கும், நிறைய மெலடி சாங்ஸ் இருக்குல்ல. இல்ல அதாவது நகைச்சுவை இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நகைச்சுவை நோக்கு வந்து மயில்சாமி கதாபாத்திரம் வந்து நகைச்சுவை நடிகரா அவரை வந்து இருந்திருக்காரு. ஆனா அவர் வந்து குடிக்கிறது மாதிரி அவர் நடிக்கிறதுக்கே வந்து அவர் நிறைய ஆடியன்ஸ் பொதுவா வந்து தமிழ் சினிமாவில் வந்து 2 பேர் ஸ்கிரீன்ல வந்தாலே கிளாப்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து மயில்சாமி, இன்னொருத்தர் வந்து சிங்கமுத்து. இவங்க வந்து அந்த கதாபாத்திரமா மாறி அவங்க பண்ற அந்த விஷயம்தான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா இப்போ உங்களுடைய இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா வெரி ஹானஸ்டா நான் வந்து எப்போ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு நடக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கு ஆனஸ்டா பிஎன்சி ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. குறிப்பா வந்து மதுரை மாவட்டம் அந்த பக்கத்துல வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. எனக்கு மிகப்பெரிய வெற்றி நான் எங்க நம்ம படம் ஜெயிச்சிச்சு நினைச்சேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேவே ஷோ பார்த்துட்டு மதுரையும் சரி ராமநாதபுரம் அந்த மாவட்ட மக்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சில பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நல்ல ஒரு படத்தை உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதை விட அழகா சொல்ல முடியாது. இதை வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கேங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் சிரிச்சுக்கிட்டே கைதட்டிட்டே பார்த்துட்டே இருக்கான். கடைசியில் அவனை செருப்புல அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு பாத்தியா, அங்க உடஞ்சான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீ ஒரு படம் எடுத்ததுக்காகவே இந்த மண்ணின் மைந்தனா நாங்கெல்லாம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளவு பெண்களை அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. பட் அவங்கள பாதிச்சிருக்கு அந்த படம். நீ என்னைக்கு வந்து இன்னொரு சும்மா காமெடிக்காக சொல்றேன், இந்த சொந்தக்காரனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே பெரிய பிரச்சனைக்கு தெரியுது. ஸோ எல்லா சொந்தக்காரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் நல்ல படம் எடுத்திருக்குன்னு சொல்ற வாயார சொல்றான், சார் நல்ல படம் பண்ணிருக்கீங்க. மேட்டுப்பாளையம் மனைவியோட ஊர் அந்த சைடா இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர், ஸோ இந்த ஏரியா பூரா நான் ஒரு சர்வே எடுத்தேன். பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கண்ணீர் மலை ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, போர் அடிக்காம அழகா சொல்லிட்டு போயிருக்கீங்க. அந்த மக்கள் இது மிகப்பெரிய கவர்ந்துருச்சுன்னா எனக்கு அந்த பிஎன்சி வெற்றி நான் முழுமையான வெற்றியா நினைக்கிறேன். இப்போ நீங்க எடுத்துக்கிட்ட கதை வந்து நாட்டு வந்து நல்லா இருக்கு, அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹானரா சொல்றேன், இது வந்து இந்த படம் வந்து சரியா கையாளப்படல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரவணன், நீங்க வந்து ஒரு அறிமுக கதாநாயகன், நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, நீங்க வந்து படத்துல வந்திருக்கீங்க. சரவண சக்தியும் சமமான அவர் சண்டை போடுறாரு, அந்த ஃபைட் சீனை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து எதுக்காக உட்காந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற அவர் ஒரு கேரக்டரா வந்திருந்தா அதை வந்து முழு நேரம் ஒரு படமா உட்காந்து பார்க்கலாம். அவரை ஏன் வந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரசிகருக்கு ஆடியன்ஸுக்கு தோணுமா இல்லையா? நீங்க உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு கேக்குறீங்க. கரெக்டா? நீங்க வந்து நீங்களே ஒரு புதுமுகம், உங்களையும் நாங்க தாங்கிக்கணும், உங்களையும் நாங்க வந்து தாங்கிக்கணும். சரி, நீங்க ஒரு விஷயம் பண்ண வர்றீங்க, அதனால நாங்க ஏத்துக்கலாம். கூடவே இன்னொருத்தரையும் வந்து நீங்க வந்து சேர்த்துட்டு அவரும் படம் முழுக்க வந்து அவரும் ஃபைட் பண்றாரு, அவரும் கிட்டத்தட்ட பாட்டு பாடாத குறைதான், டூயட் பாடாத குறைதான். அப்படிங்கும் போது இதை வந்து ஒரு ஆடியன்ஸா பாக்குறவங்களுக்கு ஒரு போர் அடிக்காது அப்படின்னு ஏன் உங்களுக்கு அதை தோணல? இல்லண்ணா, அது போர் அடிக்கலன்னு தான் சொல்ல. அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். என்னுடைய ரிசல்ட் வந்து இங்க உள்ள மக்களுடைய நான் சென்னையை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ற மாதிரி இது இந்தியா முழுக்க பாக்குறான் இல்லையா. இந்த படம் ஒரு படத்தை இந்தியா முழுக்க பாக்குறேன். இந்தியா முழுக்க பாக்குறேன். நான் ஹானஸ்டா சொல்றேன், எனக்கு வந்து இந்த படம் ரீச் ஆயிருக்கு. எனக்கு சின்ன சொல்ல போனா சரவண சக்தி வர்ற போர்ஷன்ஸை மதுரை, கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்காட்ட அந்த பக்கத்துல தம்பி உட்காந்துருக்காரு, இவர் மேட்டுப்பாளையத்துல வந்திருக்காப்ல. சரவண சக்தி பேசுற டயலாக்கும் சரவண சக்தி பண்ற அட்டூழியத்துக்கும் அங்க கைதட்டி சிரிக்கிறான், கொண்டாடுறான். உங்களுடைய இந்த கருத்தின்படி பார்த்தா அப்போ உங்க படம் வந்து இது வந்து ஒரு 50 நாள் ஓடிடும் நினைக்கிறீங்க இல்லையா? இல்ல, அது 50 நாள் இல்ல, 100 நாள் கூட ஓடலாம். எனக்கு தியேட்டர் கிடைச்சா ஓடணும். நான் சொல்ற மாதிரி எனக்கு நான் எதிர்பார்க்கிற தியேட்டர் கிடைச்சா இந்த படம் 100 நாள் ஓடணும். 100% மக்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷால் வந்து சொன்னாரு, சின்ன படம் எடுக்கிறவங்க யாரும் வராதீங்க. அது வந்து நியாயமானது. அவர் சொன்னதுல நானே நியாயம் தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், நியாயம். அது எதுக்காக அவர் சொன்னாரு, உங்க மேல உள்ள அக்கறையால சொன்னாரு, வந்து பணம் எடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறது. இல்ல கேளுங்க. ஆனா குட் நைட்டுங்கிற படம் ஓடிருச்சு. அதே மாதிரி சித்தாங்கிற படம் அதுதான் வெற்றியான படம். நீங்க படத்தோட குவாலிட்டியை பார்ப்பாங்க. அழகா இங்க ஏதோ ஒரு விஷயம் குறையுது, அப்படி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா?
ஆனா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு திரைப்படம் யாரும் பண்ண முடியாது. அதோடைய ஒரு கருத்து, அதாவது நீங்க கேக்குறீங்க, நான் வந்து ஹானஸ்டா பதில் சொல்ல நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படத்தை வந்து கொடுக்க இங்க யாராலையும் முடியாது. நீங்க எடுத்துக்க சங்கர் சார் படத்தையும் குறை சொல்ற கால் இருக்கு, லோகேஷ் இல்ல சார், நீங்க அது தப்பு இல்ல சொல்றேன். இல்ல உங்க படத்துக்கும் சங்கர் சார் படத்துக்கும் நீங்க வந்து ஈக்குவல் பண்ணாதீங்க. இல்ல நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எதுக்கு குறை சொல்ல, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படம், எல்லாருக்கும் படம் மட்டும்தாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கணும். இல்ல நான் நிறை குறைகள் எல்லாம் நிறையவே சொல்லுவாங்க, எதிர்பார்க்க கூடாது இல்லையா? நிறைய வந்து நீ வந்து போர் அடிக்காம சொல்லணும்ல. அதுதான் நான் சொல்றேன். நான் நம்புறேன்னா, இங்க தியேட்டர்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்க, அவங்க உங்கள்ட்ட பொய் சொல்லிருப்பாங்க. நான் சொல்ற உண்மை சொல்லிருக்கா, நான் நம்புறேன். இல்ல நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் என்னை மாதிரி இப்ப இத்தனை டைரக்டர்ஸ் பாத்துட்டு போய் பாராட்டிப்பா, எல்லாம் போய் சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க வந்து வெளியில போய் தான் நீங்க இங்க வந்து கேக்குற ரிசல்ட் வேற, இந்த கேட்டுக்கு வெளியில நின்று கேக்குற ரிசல்ட் வேறையா இருக்கு. அதான் சரி, இதுக்கு நான் என்ன பதில்? அப்ப நான் வந்து லைவ் ஆடியன்ஸா சில பேரை பாக்குறேன், அப்ப நான் பார்த்தது பொய் ஆயிடுமா? இந்த கதையை பாக்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் நாங்க வந்து எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கறது தெரியுதா உங்களுக்கு? அது எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது. அப்ப இந்த கதையில நீங்க வந்து எதையுமே ரசிக்கல, பாடல்களை ரசிக்கல, இசையை ரசிக்கல, காமெடி எதுவுமே ரசிக்கல, ஒரு எந்த போட்டோகிராஃபியும் ரசிக்கல, கிளைமாக்ஸ் ரசிக்கலன்னு சொல்றீங்களா? இல்ல, இந்த மொத்த படத்தையும் நீங்க ஒரு பெரிய ஹீரோ மத்தியில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பார்ட் ஆஃப் த கேரக்டரா நீங்க அது உள்ள வந்திருந்தீங்கன்னா அதை ரசிச்சிருக்கலாம். ஆனா மொத்த படத்தவே, ஒரு காமெடிய படத்தவே நீங்க வந்து லென்த்தியா வந்து கொடுக்கும்போது அது ஒரு கட்டத்துல வந்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டு. என்னதான் பண்றாங்க, இப்படியே குடிச்சிட்டு என்னதான் பண்றாங்க. ஒரு சிம்பிளான நாட் எடுத்து ஒரு மலையாள சினிமா வந்து பெரிய உலக அளவுல பார்வை ஏற்படுத்துறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி நீங்க படம் எடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தியேட்டர் கொடுப்பாங்க? நாங்க ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டரை வந்து 1000 பேர் உட்கார்ற ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எது கொடுக்கணும்ன்ற? ஏன் கொடுக்கணும்? நான் படம் ரசிக்கிறேன். அவங்களாம் வந்து பாருங்க, 10 பேர் ரசிக்கிறது வேற. எனக்கு 1000 சீட் இருக்கு, அந்த 1000 சீட்டு நான் இப்பவும் சேலஞ்ச் பண்ணி சரியான ஸ்கிரீன் கொடுங்க, அந்த படத்தை வெற்றி படமா மக்கள் கொண்டு வந்து நிற்பாங்க. நான் சொல்றேன், உங்களால பண்ண முடியுமா? உங்களால ஸ்கிரீன் வாங்கி கொடுங்க. ஒரு விஷயம் நான் கூட சொல்லட்டுமா? சொல்லுங்க. சித்தா படத்தை, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தெலுங்குல வந்து அவங்க எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் கேருங்க, அந்த படத்தோட ரிசல்ட் நாங்க வந்து மவுத் ட்ராக் வேலை கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க வந்து கொடுங்கன்னு சொல்லி தெலுங்குல. அதே சித்தாக்கு 3 நாளா வந்து தியேட்டர் பிரேக் ஈவன் ஷோ எல்லாம் பிரேக் ஈவன் ஆச்சு, ஆடியன்ஸ் வரல. இல்ல அதுக்கு அதான் சொல்றேன். இப்ப நான் வந்து சொல்றேன்ல, இப்ப உண்மையா நேர்மையா அதுக்கான விமர்சனத்தை எழுதுனதுனாலதான் அது அங்க போய் சேர்ந்தது. ஏன் நீங்க ஆக்சுவலி வந்து சித்தா படம் 3 நாள் ஏன் வந்து ஆடியன்ஸே பார்க்க தியேட்டருக்கு வரல? இல்ல, அதுக்கு முன்னாடி வந்த பெரிய படம் இருக்குல்ல, அந்த படத்தோடைய அந்த ஃபுல்ஃபில் அது அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க ஒரு தியேட்டருக்குன்னா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆடியன்ஸ் தியேட்டருக்கு உள்ள வந்து பார்த்து ரசிச்சா நீங்க விமர்சனம் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் கூட்டம் வரும்? இல்ல ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு நாங்க சொன்னது. நீங்க சொன்ன ஒரு வெற்றி படத்தை வரிசையில கேக்குறேன். நான் சித்தா படம் 3 நாள் ஏன் வரல கலெக்ஷன்ல? படம் வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. நான் வந்து சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நாங்க வந்து எழுதுனதுக்கு பிறகுதான் சித்தா படத்துக்கு ஒரு பெரிய நான் கிடையாது, மீடியாக்கள் வந்து கொஞ்சம் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாய்மொழியா சொன்னதுக்கு அப்புறம், எழுதுறதும் கூட வாய்மொழியா சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம். விமர்சனம் வந்து நீங்க மீடியாக்காரங்க எழுதுற வச்சுதான் மக்கள் தியேட்டருக்கு வராங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்லையா, உங்க படம் நீங்க ஓடுனாலும் மதுரையில 4 பேர் போய் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அது உங்க படம் ஓடும்ல. ஓடுதுல, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னா நான் சொல்றது வந்து 4 பேர் பாக்குறது கிடையாது. நீங்க வந்து நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாரும் பாக்குறதுக்காக நான் படம் எடுக்க முடியாது. படம் மட்டும்தான் எல்லாரும் பாக்குறதுக்காக தான் படம் எடுக்கிறேன்னா, எல்லாருக்கும் பிடித்த மாதிரி. அதான் நான் நேற்று நான் சொல்ல வார்த்தைகளை வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படம் யாராலும் எடுக்கவே முடியாது. அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் சார். அது குறைய சொல்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. இல்ல ஒரு சில இடங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல படம், இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அந்த படம் பைரி படம், அதுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. ஆனா படம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆனா அது உங்களுடைய பார்வை. இல்ல நான் என்னோட பார்வைங்கிறத அதுக்கு ஈக்குவலா என் படம் இருக்கு. நான் சொல்றேன், மதுரை மாவட்டத்துல என் படத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நீங்க வந்து முதல்ல உங்க படத்துல பலவீனத்தை பட்டியல் போடுங்க. அதுதான் நான் சொல்றேன், பலவீனத்தை பட்டியல் போடுற சூழல் நான் எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல படம் எடுத்து அடுத்த படத்துல நீங்க நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்கு நான் பேசுறேன். உங்களோட ஆதங்கம் எனக்கு தெரியும். சேம் டைம் நீங்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து நீங்க வந்து ஏன் வந்து முதல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இன்னும் நெருக்கமா நம்ம ஒரு டைட்டான ஒரு ஸ்டோரி பண்ணணும்னு ஏன் நீங்க பண்ணல? என்ன மாதிரி ஆளுக்கு நாங்க புதுசா வந்து சினிமாக்குள்ள வரணும். அப்ப என்னன்னா எங்களுக்கு ஒரு பிளாட், உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது. ஆலோசனை, ஒரு பிளாட் தேவை. இங்க வந்து இயக்குநர்கள் சங்கம் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப இந்த மாதிரி படங்கள் வந்து அதுக்குதான் வந்து விசால் சொன்ன, இந்த மாதிரி படங்கள் வந்து ஸ்கிரிப்ட வந்து நீங்க முதல்ல அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்டு அவங்க நஷ்டப்படுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி
அதை வந்து பண்ணணும். ஏன்னா இப்ப நாங்க வந்து 2.5 மணி நேரம் நான் வந்து படம் பார்க்கணும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த படத்தை ஏன் நாங்க பார்க்கணும்? நீங்க வந்து கேக்குற இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு வந்து மன உளைச்சல். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க இதே சொல்றீங்க. இல்ல அந்த அளவுக்கு மோசமான படம் இது இல்ல. இல்ல அப்படிலாம் அந்த அளவுக்கு மோசம் நீங்க நான் வந்து ஒரு ரசிகனா தானே படத்தை பார்க்க. என்னைய பொறுத்தவரை நானே வந்து ரசிகன் தான் சார். கிளாஸ்மேட்ஸ் படம் வந்து யாரை இல்ல நான் வந்து ஏமாத்துறேன். நீங்க ஒரு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆற அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. நான் முதல்ல உங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துல வந்து நீங்க எடுத்திருக்க நாட்டு வந்து நல்ல விஷயம், அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க பண்றீங்க. அதுக்காக படம் பூரா உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப கொண்டாட வேண்டிய படம் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து நீங்க அந்த பொண்ணு வருது எல்லாமே லேக், அவ்வளவு லேக் இருக்கு படத்துல. நீங்க படம் பார்த்துட்டு கை தட்டிருக்காங்க அப்படின்னா அதை உண்மையில நான் பாராட்டேன். கை தட்டிருக்காங்க அப்படின்னா பாராட்டு. நீங்க இப்ப கூட வந்து கை தட்டினா அதெல்லாம் சும்மா தட்டிட்டாங்களா? உள்ள டைரக்டர் எல்லாம் ஷோ இல்ல அத நீங்க வந்து உங்க யூனிட் நீங்க தான் பாத்துக்கணும். அதான் நான் சொல்றது. நான் யூனிட் டைரக்டர் இல்ல அதுதான் சொல்ல வரேன். டைரக்டர் அதான் அவங்க கை தட்டினாங்க உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லிட்டாங்க. எல்லா படத்துலயும் வந்து உற்சாகப்படுத்து இல்லங்க. நான் சொல்றது எல்லா படத்துக்கும் நான் சொல்லல. உங்க படத்துல வந்து நீங்க அடுத்து நீங்க பாதிக்கப்படக்கூடாது. ஆனா கண்டிப்பா அந்த என்ன இருக்குன்னா, ஆனா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி ஒரு கிளாஸ்மேட் ஒரு படத்தை வந்து ஒரு விஷயத்துக்காக உள்ள கூட அது சரியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தடைஞ்சிச்சு. நீங்க சொல்ற விஷயத்துல இந்த ஸ்கிரிப்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய தவறுகள் எதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் காமெடி செய்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அங்க வேலை செய்யறப்பதான் அந்த கஷ்டம். எப்படி நீங்க சொல்றீங்களா மயில்சாமிக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தா அவரும் நீங்கள் நடிச்சிருந்தா இயல்பாவே தெரியுமே. மயில்சாமி ஒரு நோன் பெர்சன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தா அதுதான் வந்து ஒரு சரவண சக்தி நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கான்னு ஃபீல் பண்றீங்க. அவர் வந்து நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். சரவண சக்தி வந்து குட்டி புலி அந்த படத்துல எல்லாம் சூப்பரா கலக்கிருப்பாரு. அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கலைஞரை வந்து நான் சொல்றது ஏங்க ஒரு படம் பாக்குற அவர் வந்து ஃபைட் பண்ண அப்படிங்கிட்டு. ஆனா அது காமெடி. அவர் ஃபைட் பண்ற மாதிரி வைக்கல. நீங்க தாங்க காமெடின்னு சொல்றீங்க. குழந்தைக்கு ஆனா மொட்டையா மண்டையில அடிச்சிடானோ ஹேர் ஆயில் வாங்கி அப்படித்தானே கொண்டு அந்த சீன். அந்த நீங்க மதுரையில வந்து கைதட்டி சிரிக்கிறானே. நான் பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்தேன். நீங்க அதெல்லாம் ஓவராலா நீங்க வந்து நமக்காக இல்லன்னா நான் வந்து என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல. நீங்க வந்து ஓவராலா வந்து நீங்க அப்படி கைதட்டி பாராட்டினா நல்லது. நான் அதை வந்து நான் எதுவுமே தவறு சொல்லல. ஆனால் ஜென்ரலா வந்து நீங்க பொதுவா ஒரு இடத்த ஒரு படைப்பை வைக்கும் பொழுது அந்த படைப்பு வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அதோடைய இமேஜை வந்து பாதிக்கும். ஒரு எல்லாம் ஃபுல்ஃபில்லா ஒரு குவாலிட்டியா ஒரு படத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். கண்டிப்பா ஏன்னா இது வரைக்கும் ஓடிடில வந்து அவ்வளவு வித்தியாசமா படங்களை பாக்குறாங்க. ரொம்ப நீங்க வெறும் 20 நிமிஷம் படம் சார், ஆஸ்கார் அவார்டு வாங்கிருக்காங்க. 20 நிமிஷம் தான். இவ்வளவு நேரம்லாம் படம் பார்க்கல. 20 நிமிஷம். அது என்ன ஏன் அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு நீங்க பாருங்க. ஏன்னா எல்லாமே இப்ப வந்து எல்லாமே நீங்க வந்து முன்னாடிதான் தியேட்டர்ல படம் வரணும்னு காத்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் வந்து ஓடிடில அவ்வளவு பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கான். இப்போ வந்து கிரியேட்டர் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஆனா எல்லா படத்தையும் ஒரே ஒரு ஜானல் எடுத்துட்டு போக முடியாது. நாங்க வந்து ஒரு வித்தியாசப்படுறோம். இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயத்த வந்து சிரிப்பு கலந்து சொல்லணும், ஒரு புது முயற்சி தான் பண்ணோம். இது எந்த அளவு சக்சீட் ஆயிருக்கு ஆகலைங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன கருத்து. அந்த தனிப்பட்ட மனிதனோட கருத்தை நான் வந்து ஒட்டுமொத்த கருத்தை என்ன சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி தம்பி நீங்க வந்து உண்மையில இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க ஒருவேளை சொல்றீங்க தம்பி உங்களோட வந்து ஒரு அக்கறையில சொல்றேன். இனி வருங்காலங்கள்ல அந்த மாதிரி படங்கள் பண்ணா டெஃபினெட்லி வந்து பண்ண முடியும். ஒரே வாரமா கடந்த 3 அதாவது 10 நாளா வந்து 2 வாரமா வந்து வெறும் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா வந்து இவ்வளவு வந்து குப்பையை கொட்டுறதுக்கான ஒரு இடமா வந்து சில இயக்குநர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நானே சொல்றேன். இப்படி எங்க போய் இதை வந்து இந்த குப்பையில வந்து எங்க போய் மாறி மலையாள இவ்வளவு ரைட்டர் நான் கேக்குறது பிரதர், இவ்வளவு ரைட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஒரு எழுத்தாளரை கூப்பிட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன? ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு. என்ன எப்படி பண்ணலாம் தெரியுங்களா? டைரக்டர் சூழ்நிலை எந்த ஒரு படங்கள் பண்ணாலும் அந்த காலத்துல ஒரு எழுத்தாளரை வச்சுதான் படங்கள் நிறைய பண்ணாங்க. நீங்க அந்த எழுத்தாளர் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிற போர்ஷனே இல்லாம இருக்கு. நான் அதுல உடன்படுறேன் உங்கள்கிட்ட. நீங்க என்ன பண்ணா நீங்க எப்படி சொல்றீங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் ஓட்டிட்டு வரணும் உனக்கு சட்டம் போட தெரியுதுல்ல. ரைட்டர்ஸ் இல்லாம ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லாம ஒரு தமிழ் சினிமா பண்ணாதுன்னு சொல்லுங்க, போடுங்க ஒரு சட்டம் போடுங்க. அததான் இப்ப சொன்னீங்கல்ல, சொல்லுங்க, இதுக்குதான் நான் சொல்ல செய்யுங்க. இந்த இப்ப விஷால் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை ஒட்டினா நீங்க விரிவுபடுத்துற ஒரு கருத்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்க வந்து நான் எடுத்திருக்கேன் பாருன்னு காமிக்கிறதை விட இந்த படத்தை நான் எடுக்கலாமா சார், இது நல்ல ஸ்கிரிப்டா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர்கிட்ட 2 பேர் அவர் வந்து மஸ்ட்னு வைங்க. ஒரு யூனியன்ல சொல்லுங்கப்பா நீ ஒரு படம் எடுக்க போறியா,
ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இஸ் வெரி மஸ்ட். வாட் எவர் நீங்க எப்படி ஒரு எடிட்டர் தேவைப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்களா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் பண்ணுங்க. அது வந்து எல்லா ப்ரொடியூசரும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த விமர்சனங்களே வராது இல்லையா? இந்த படத்திலே உங்களுடைய பாடலாசிரியர் வந்து நல்ல பாட்டு சீர்காழி நல்ல பாடல் நல்ல பாடல் எழுதியிருக்கார். ரெண்டாவது முத்துப்பாண்டி நடித்த அந்த ஊமேன் கேரக்டரே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம மனசை தொடுற மாதிரி இருந்தது. மயில்சாமியுடைய அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் உருக்கமா இருந்தது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா அவர் கடைசியா நடித்த 2 படங்களுமே இறந்து போற மாதிரி நடிச்சிட்டாரு. இதனால இந்த கிளாஸ்மேட் படத்துல இருந்து நீங்க இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாவே வச்சிருங்க, இனிமேல் வர்ற சிறிய படங்கள் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸும் ஒரு ரைட்டர் பெரிய ரைட்டர்ஸ் நோன் ரைட்டர்ஸை வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஓகே சொன்ன பிறகுதான் நீங்க படத்தை நீங்க எப்படி ஒரு சென்சார் போர்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா பொருளாதார இழப்பை தடுக்கலாம், ரெண்டாவது தமிழ் சினிமால குப்பையை கொட்டுறதை தடுக்கலாம். இது வந்து தமிழ் சினிமாவோட மொத்த திரையுலக மரியாதையை காப்பாத்துறதுக்காக நீங்களே முதல்ல அது ஒரு ஸ்டெப் எடுங்க. நானே சொல்றேன், நான் தயவு பண்ணி வந்து அதை வந்து இயக்குனர் சங்கங்களும் சரி ப்ரொடியூசர் கவுன்சில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒரு பவுண்டடான ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா நீங்க தயவு பண்ணி பிஃபோர் கோயிங் ஃபார் ஒரு ஷூட்டுக்கு ஒரு அந்த ஒரு எழுத்தாளர் அந்த படத்துல இருக்கணும். அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்னு சொல்லி பண்ணுங்க, இன்னமும் படம் மெருகேற்று நல்லா வரலாம். அது என்னுடைய வேண்டுகோளாவே நீங்க வச்சுங்க. அது கண்டிப்பா இஸ் வெரி மஸ்ட். அப்படி பண்ணா இன்னும் தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் பார்த்து மலையாள சினிமாலாம் இந்த ஒரு மஞ்சு பாய்ஸ் வந்திருக்கோம், அவ்வளவு அழகான கொண்டாடுறான். எல்லாம் ஆசை நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தானே. ஆனா இன்னைக்கு சூழல் அப்படி உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க. நான் இங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க, அங்க கிடக்குறாங்க. இப்ப நான் ஒரு ப்ரொடியூசர் உள்ள வரேன், ஒரு டைரக்டர் பாக்குறேன், ஒரு நாட்ஸ் வரேன், எனக்கு பிடிச்சது, அவர் பவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சுக்க, நான் அங்க போய் பல கேள்வி கேட்டா என்ன பண்ணா அடுத்த கட்டமா 2 மனக்கசப்பு வந்துடும். உங்களுக்கு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. நான் பல கேள்விகள் நான் வந்து புதுசா உள்ள வரேன், நீங்க ஒரு டைரக்டர் ஆல்ரெடி இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்க, ஒரு 1 லைன் சொல்றீங்க, அதை வச்சுதான் நான் உள்ள வருவேன். நீங்க ஓவரால் கதை சொன்னா ஒரு கதை விவரிக்கிறாங்க, அது எவ்வளவு தூரம் அங்க புக்ல ஸ்கிரிப்ட்ல இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்து மஸ்ட். ரெண்டாவது அவர்கள்லாம் கதாசிரியர்கள்லாம் வந்து இல்லாம போயிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், அவங்கதான் இந்த பேக் போனே. இன்னொரு விஷயம், நீங்க படம் எடுக்கிறதுல வந்து இந்த 2 மணி நீங்க வந்து 90 நாள்ல நீங்க ஒரு 90 நாள்ல கூட இல்ல 60 நாள்ல கூட 40 நாள்ல கூட ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருவீங்க. ஆனா அந்த 2 மணி நேரம் பாக்குற கொடுமை இருக்குது பாத்தீங்களா, அது மிகப்பெரிய, அது வந்து பெரிய அவஸ்தை. எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா. நான் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் வாட் எவர் இட் இஸ், நீங்க குப்பையா இருக்குன்னு வாட் எவர் இட் இஸ் நினைச்சுங்க, நான் எல்லாம் ஃபேஸ் பண்ணி உட்காரேன். இங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு கேள்வி, லால் சலாமே நான் வாங்கல, உன் படத்தை எதுக்கு வாங்கணும்? கேப்டன் மில்லர் அதே இயக்குனர் வந்து ராக்கின்னு ஒரு படம் பண்ணாராமா. ஆமா, அந்த படம் வந்து இங்கேயுமே பிசினஸ் ஆகல, அது ஒண்ணுமே ஆகல. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்வி. நான் சொல்றது இங்க பாருங்க, நீங்க வந்து அந்த படம் வந்து முதல்ல லேண்ட்ஸ்கேப்பை வச்சு படம் எடுத்து கதையா வந்து ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சது அந்த டைரக்டர் மட்டும்தான், நல்லா தெரிஞ்சு. அதுக்காக கதை வேணும்லங்க. எவ்வளவு நேரம் நீங்க வந்து மணல் வெளியையும் புல்வெளியையும் இப்படி கடல் வெளியையும் எவ்வளவு பாத்துட்டு இருப்பான், எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருப்பீங்க? இல்ல ஒரு ரத்தத்தை போட்டு அறுக்குறான், காரணம் சொல்றான் பாருங்க. அதாவது இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருப்பான் தியேட்டர்ல உட்காந்து. இல்ல கிளாஸ்மேட் படத்தின் மூலமாக உங்களை மாதிரி வர்ற புது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கு வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வரும். அந்த மாதிரி நீங்க வந்து கொண்டு வாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நீங்க பாத்துக்கங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களை சந்திச்சு தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நான் கிளாஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் கம் ஹீரோவா பண்ணியிருக்கேன், கதையின் நாயகனாக பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் அங்கையர் கண்ணன். நாங்க வந்து ஒரு படம் சினிமா படம் தயாரிச்சு மக்களுக்கு ஏதாவது சொல்லணுங்கிறதுனால உள்ள வந்தேன். ஒரு எளிய மனிதனா உங்களெல்லாம் வந்து உங்கள்ட்ட வந்து சென்றடையும் அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தோட வரணும்னு ஆசைப்பட்டது. அதனுடைய விளைவு தான் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்ற ஒரு படம். இன்னைக்கு வந்து குடிகார மக்கள் இல்லாத இடமே இல்லை. இன்னைக்கு நிறைய போர்ஷன் வந்து அவங்க நிறைய பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமுதாயத்துல. ஸோ அவங்க மூலமா நிறைய படங்கள்ல குடிகாரம் பத்தி சொல்லிட்டாங்க, குடிகாரம் என்ன பண்றான் ஏது பண்ணலாம் சொல்லிட்டான். பட் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நம்ம திருப்பி சொன்னா போர் அடிச்சிடும், அதை வந்து அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும். அப்ப ஒரு நகைச்சுவை கலந்து கொஞ்சம் கொடுத்து கடைசி எண்ட்ல வந்து அவன் ஏதோ ஒரு சமூகத்துல அவன் பண்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு நெத்தியடியா சொல்லணும்னு ஒரு எடுக்கப்பட்ட கதை தான் இந்த படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட அந்த குடிக்கிறவங்க மத்தியில ஒரு சின்ன ஒரு மனமாட்டத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது நாங்க வந்து எந்த நார்மல் குடிகாரனை பத்தி பேசல, நாங்க ஒரு வேற வார்த்தை யூஸ் பண்ணிருப்போம், வங்குடிகாரன். எங்க ஊர் சைடு மதுரை சைடு சொல்லியிருப்போம். வங்குடிகாரன்னா காலை 8 மணில இருந்து நைட்டு 12 1 மணி வரை போதையிலே இருப்பான். அவனுக்கு வந்து குடும்பம் பொண்டாட்டி எதை பத்தி கவலை கிடையாது. அந்த மாதிரியான அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு சொல்லப்பட்ட கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்க மனசு தொடும். ரொம்ப போர் அடிக்காம எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காமெடி 4 பாடல்கள் அப்படி இப்படி கொண்டு போயிருக்கோம்.
நீங்க தான் இனிமே அடுத்த ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். நன்றி, வணக்கம்.